ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தப்பித்து பிழைத்தோமா? திருச்சபை ஒன்றில் ஆண்டுறுதி ஸ்தோத்திர கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த நாளில் கொடுக்கப்பட்ட தேவ செய்தியாயினும் சரி, அங்கு வந்திருந்தவர்கள் சொன்ன சாட்சிகளாயினும் சரி, ஜெபித்த ஜெபங்களாயினும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை தான் சாராம்சமாக கொண்டிருந்தது. ஒரு ஆண்டை கடந்து வருவது என்பது ஒரு ஆற்றில் சிக்கிக்கொண்டு எப்படியோ கையை காலை அடித்து உயிர் தப்பி வந்து விடுகின்ற ஒரு அனுபவமாகவே ஒவ்வொருவருக்கும் இருந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவருக்காக வாழ்வதற்கு அர்ப்பணித்து வந்த வாழ்க்கை அனுபவம் அப்படி இருக்கக்கூடாது. அது போராட்டமான வாழ்க்கை சூழ்நிலையாக இருந்தால் கூட அங்கே சாதிக்கின்ற அனுபவங்கள் வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து வந்த பாதை பலவித போராட்டங்கள் நிறைந்த பாதைதான். ஆயினும் ஒரு நாள் அவன் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்றான். ஆம், போராட்டங்களாயினும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று போராடாமல் சாதிக்கின்றவனாய் இருந்தான். நம்மில் அநேகருக்கு பிரச்சனைகள் மிகுந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை கடந்து தப்பி வருவதே வாழ்க்கையாகிவிட்டது. ஆனால் நமக்கு கொடுக்கப்படும் வாழ்க்கை காலங்கள் கர்த்தருடைய நோக்கங்கள் நிறைவேற்ற அருளப்படும் காலங்களே. அங்கே கர்த்தருக்காக வாழ்வதே நமது குறிக்கோளாய் இருந்தால் அந்த வாழ்க்கை காலம் நமக்கு அர்த்தம் நிறைந்த காலமாகவே இருக்கும். கர்த்தருக்காக வாழ்வதற்கும் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்குமே இந்த பூமியில் நாம் வாழ்கின்றோம் என்ற தரிசனம் பலருக்கு இல்லை. ஆன்மீகம் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தேடி பெறுதல் என்பதே பலருடைய எண்ணமாயிருப்பதால் அவர்களின் வாழ்க்கை தேவ திட்டத்தை மையமாக கொண்டதா இல்லை. நம்முடைய வாழ்க்கை ஆன்மீக நம்பிக்கை சார்ந்தது மட்டுமல்லாமல் தேவனுடைய திட்டம் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய நோக்கங்களை அடைவதற்கான ஒரு ஏணியாக ஆவுக்குரிய வாழ்க்கையை பாராமல் தேவ நோக்கங்களை நிறைவேற்றும் ஒரு மேன்மையான வாய்ப்பாக அதனை பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவனை வெளிப்படுத்த வேண்டும். தேவ ஐக்கியத்தின் தாக்கத்தினால் நம்முடைய வாழ்க்கை பூமிக்கு உப்பை போலவும் உலகத்திற்கு வெளிச்சத்தை போலவும் விளங்க வேண்டும். இந்த நோக்கங்களை சார்ந்து வாழ்ந்தால் நாம் உயிர் தப்பி ஓடி வருகிறவர்களாக அல்ல, நல்ல போர் வீரனை போல சாதித்து வெற்றி பெற்று கடந்து வருகிறவர்களாய் இருப்போம். இந்த ஆண்டின் கடைசி நாளில் இதனை நாம் சிந்திப்போம். சிந்தனைக்கு: கசப்பான கடந்த காலத்தை மறந்துவிடு, ஆனாலும் அதன் மூலம் கற்ற பாடங்களை மறந்து விடாதே. கசப்பான கடந்த காலத்தை மறந்துவிடு, ஆனாலும் அதன் மூலம் கற்ற பாடங்களை மறந்து விடாதே.